ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரண்யா ஹோமில் இன்றைக்கி கோவக்கீரை கடையில் தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கோவக்கீரை பொதுவாகவே கொடி வகையை சார்ந்தது. அதில் கீரையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் துவரம் பருப்பை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துட்டேன். பருப்பு நல்லா வெந்து வர்ற அளவுக்கு தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கோவக்கீரையை பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் எடுத்து பருப்பில் சேர்த்துக்கலாம். கோவக்கீரையில் பொதுவாக பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகம், அதனால சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, தோல் சார்ந்த எல்லா பிரச்சனையுமே சரி செய்யும். கீரையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பழுத்த தக்காளி 2 சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 10 பல் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. குக்கரை மூடி 4 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர் விசில் வர்ற கேப்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் புளி தேவையான அளவு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். குக்கருமே 4 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்களா? பருப்பும் கீரையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. தக்காளியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கு. அதில் இருக்கிற தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடவே வேக வச்ச பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். கீரையை கடையிறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 5-6 வரமிளகாய் போல் கிள்ளி அதை தாளிச்சிட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மத்தால நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா புளி தண்ணியை பருப்பு தண்ணி கூட சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு தாளிப்பு தாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு அது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொட்டினீங்கன்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்டா இவ்வளோ நாள் செய்யலைன்னு நினைப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.